உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர். எனக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்துருக்காரு. நானாக விருப்பப்பட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் அவர் தலையிடவே மாட்டார். என்ன சுதந்திரம் தானே கேட்குறீங்க? பாத்திரம் விளக்கிக்கலாம், துணி துவைச்சிக்கலாம், வீடு வாசல் கூட்டிக்கலாம், துணிமணி துவைச்சிக்கலாம், மற்ற வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கலாம். எல்லாமே என்னோடய சாய்ஸ் தான். அதில் இது செய்யாத அது செய்யாதன்னு அவர் வந்து என்னை டார்ச்சர் பண்ணவே மாட்டார். அதுலேயும் ஒன்று என்ன தெரியுமா? காலையில் ஆஃபீஸ் போனால் நைட்டு தான் வருவார். நைட்டு வந்த உடனே எங்கிட்ட எதுவும் பேச மாட்டார். ஏன்னா நான் டயர்டாக இருப்பில்ல, அதனால் எங்கிட்ட பேச மாட்டார். அவங்க அம்மாவோட ஃபோனில் பேசுவார், பேசிகிட்டே இருப்பார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, வெளியில் ஹோட்டல்லேருந்து எனக்கு ஆர்டர் பண்ணி வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு உடம்பு கெட்டு போயிருமாம்மா. அதனால் நான் செய்கிற சாப்பாடு தான் நான் சாப்பிட்ணும். அவர், அவங்க அம்மா, அவங்க அப்பாவெல்லாம் எப்போவுமே கேஎஃப்சி சிக்கன், பிரியாணி, சிக்கன் வறுவல், நண்டு, அது இதுன்னு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆனாலும் அவங்க உடம்பு தாங்குமா, நம்ம உடம்பு தாங்காதுல்ல. அதனால் நம்ம வந்து நம்ம செய்கிற சாப்பாடு தான் வந்து சாப்பிட்டுக்கணும். இந்த நகையெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கோல்டெல்லாம் கிடையாது, ஒன்லி கவரிங் தான். ஏன்னாக்கா ரேட் அதிகமாகிடுச்சு இல்லையா? அதனால் வந்து அவர் கடன் வாங்கினா நான் கஷ்டப்படுவேண்ணா. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் யாருக்காவது கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை தானே. எப்பட்றா கரெக்டாக நான் சொன்னதெல்லாம் கரெக்டா? மூஞ்சி இருப்பார் பிசாஸ்.